ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி அகாடமி. இப்போ நம்ம புதிய சமச்சீர் கல்வியில் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு தேவையான பயிற்சி வினாக்கள் பார்க்க போகிறோம். குவினன் என்னும் மலேரியா நிவாரணி டேஷ் என்னும் மரப்பட்டையிலிருந்து தயாரிக்கப்பட்டது. சின்கோனா அப்படின்ற மரப்பட்டையிலிருந்து தயாரிக்கிறாங்க. வேதி ஆற்றலை மின் ஆற்றலாகவோ அல்லது மின் ஆற்றலை வேதி ஆற்றலாகவோ மாற்றக்கூடிய சாதனம் வேதி மின்கலம். பூமியிலுள்ள யுரேனியமானது சிதைவடைந்து மனிதர்களுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கும் டேஷ் வாயுவை வெளிப்படுத்துகிறது. எந்த வாயுவை வெளியிடுகிறது? ரேடான். உலகின் மிகப்பெரிய தனிப்பட்ட வேலைவாய்ப்பு வேளாண்மை தொழில். வேளாண்மை தொழில் வேலைவாய்ப்பு தான் மிகப்பெரிய தனிப்பட்ட வேலைவாய்ப்பு. உடல் வளர்ச்சிக்கு பயன்படுவது எது? புரதங்கள். கைரேகை பதிவு தடயங்களில் உள்ள கைரேகைகளை காண டேஷ் சுவாலையை ஒளிரும் வண்ண சாயத்துடன் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது கைரேகைகள் வெளிப்படுகின்றன. சயனோ அக்ரிலேட் எஸ்டர். இந்த பொருளை நம்ம ஜுவாலையோட ஒளிரும் சேர்த்து யூஸ் பண்ணும்போது ஜுவாலையை ஒளிரும் வண்ண சாயத்துடன் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது கைரேகைகள் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. அதாவது சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், பவுடரை நம்ம தூங்குறோம் அப்படின்னா அந்த பவுடரில் பார்த்திங்கன்னா எங்கெங்கே கைரேகை இருக்கோ அதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். அதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் சயனோ அக்ரிலேட் எஸ்டர். வேதியியலின் கொள்கைகள் நுட்பங்களை குற்றங்களை ஆராய்வதற்கு பயன்படுவது எது? தடயவியல் வேதியியல். பென்சிலினை கண்டறிந்தவர் யார்? அலெக்சாண்டர் ஃப்ளமிங். பென்சிலின் எனப்படும் எதிர் நுண்ணுயிரி எதிலிருந்து பெறப்படுகிறது? நுண்ணுயிரிகள் அதிலிருந்து பெறப்படுகிறது. 1% அயோடோஃபார்ம் டேஷாக பயன்படுத்தப்படுகிறது. புரைத்தடுப்பான் ஆக பயன்படுத்தப்படுகிறது. மின் வேதிக்கலத்தில் எதிர் மின்வாயில் டேஷ் நிகழும். ஒடுக்கம் நிகழும். இறந்த விலங்குகளின் வயதை தீர்மானிக்க டேஷ் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம். கார்பன் ஐசோடோப்பை பயன்படுத்தலாம். டேஷ் வகை உணவுகள் குறைபாட்டு நோயிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன. வைட்டமின்கள். கதிரியக்கவியலுடன் தொடர்புடையது எது? ஐசோடோப்புகள். ஒரு கரிம சேர்மத்தின் நிறத்திற்கு காரணமான குழுக்கள் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. நிறத்தாங்கி என அழைக்கப்படுகின்றன. குளோரின் ஏற்றப்பட்ட ஹைட்ரோ கார்பன்கள் டேஷாக பயன்படுத்தப்படுகின்றன. பூச்சிக்கொல்லிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. வலி மருந்துகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. வலி நிவாரணி என்று அழைக்கப்படுகின்றன. மறைக்கப்பட்ட கைரேகைகளை காண பயன்படும் வேதிப்பொருள் டேஷ்
நின்ஹைட்ரின். இண்டிகோ ஒரு டேஷ் ஆகும். தொட்டி சாயம் ஆகும். பொதுவான வலி நிவாரணிக்கு உதாரணம் எது? ஆஸ்பிரின் மற்றும் நோவால்ஜின். மது அருந்தியவர்களை எதன் மூலம் எளிதாக கண்டறியலாம்? பயன்பாட்டு அறிவியல் மூலம் எளிதாக கண்டறியலாம். நவீன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தனிமங்கள் எத்தனை? 118. மேலும் எளிய பொருட்களாக பகுக்க முடியாத பொருட்களுக்கு தனிமங்கள் என்று பெயரிட்டவர் யார்? ராபர்ட் பாயில். தனிமங்களின் பண்புகளின் அடிப்படையில் அவற்றின் வகைகள் டேஷ் எனப்படும். உலோகங்கள், அலோகங்கள் மற்றும் உலோகப் போலிகள் என்று அழைக்கப்படும். உரம் தயாரிக்க பயன்படுவது எது? பாஸ்பரஸ், நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியத்தின் சேர்மங்கள். கணிப்பொறித் துறையில் முக்கிய பங்கு வகிக்கும் சேர்மம் எது? சிலிக்கன் சேர்மங்கள். பற்களை வலுப்படுத்த பற்பசையில் உள்ள சேர்மம் எது? புளோரின். புரோபேன் மற்றும் பியூட்டேன் வாயுவின் கலவை எல்பிஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வானம் நீல நிறமாக தோன்றுவது எந்த விளைவினால்? டிண்டால் விளைவினால். சலவை இயந்திரங்களில் எந்த தத்துவத்தின் மூலம் ஈரத்துணியிலிருக்கும் நீர் பிரித்தெடுக்கப்படுகின்றது? மைய விலக்கு முறை மூலம். சர்க்கரை என்பது எந்த 3 தனிமங்களால் ஆனது? கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு என்பது, அதாவது எல்பிஜி, எளிதில் தீப்பற்றக்கூடிய டேஷ். எளிதில் தீப்பற்றக்கூடிய ஹைட்ரோ கார்பன்கள். சில திண்ம பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவை திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது பதங்கமாதல் என்று கூறப்படும். இதற்கு உதாரணம் அயோடின், கற்பூரம், அமோனியம் குளோரைடு. பெட்ரோலிய வேதி தொழிற்சாலையில் பெட்ரோலிய பெண்ணங்களை பிரிக்க பயன்படுவது எது? பின்னக்காய்ச்சி வடித்தல் முறை. ஒன்றுடன் ஒன்று கலவாத 2 திரவங்களை சேர்ப்பதினால் உருவாகும் ஒரு சிறப்பு வகையான கலவை எது? பால்மம். ஒரு வலுவான ஒளிக்கற்றையை சூழ்மக் கரைசலின் வழியே செலுத்தும் போது ஒளிக்கற்றலையின் பாதையை பார்க்க முடியும் என்பதை 1869 கண்டறிந்தவர் யார்? டிண்டால். நன்றி. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.